வணக்கம். ரத்னசாஸ்திர ஜோதிடர் மிதுனம் செல்வம் பேசுகிறேன். பொதுவாக மக்களிடையே சில விஷயங்கள் எப்படியோ தவறான வகையில் பரவி விடுகிறது. ஆன்மீக விஷயங்கள், ஜாதக விஷயங்கள், பழமொழிகள், புராண கதைகள் என நிறைய விஷயங்கள் உள்ளது. உதாரணமாக, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்ற சொற்றொடரை சொல்லலாம். இதில் கழுதை, கற்பூரம் போன்றவற்றையெல்லாம் மக்கள் வேறு விதமாக பிரித்து பயன்படுத்துகிறார்கள். இதில் உண்மை இல்லை. அதாவது கழு என்ற ஒரு வகை புல் வாய் தைப்பதற்கு பயன்படும். அந்த கழு புல்லை இழுத்து வைத்து தைக்கும் பொழுது கற்பூரம் போன்ற வாசனை வெளிப்படும். இதுதான் கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை என்பதுதான் இதன் பொருள் விளக்கம். இதைப்போல பல விஷயங்கள் மக்களிடையே பரவலாக பரவி உள்ளது. அதில் மிக முக்கியமானது ஆன்மா, கர்மா, பிறப்பு, இறப்பு போன்றவைகளாகும். பொதுவாக நாம் என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போகப் போகிறோம் என்று சொல்வார்கள். வெறும் கையுடன் வந்தோம், வெறும் கையுடன் போகப் போகிறோம் என்று சொல்வார்கள். இங்கிருந்து எதுவும் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது என்று வேதாந்தமாக பேசுவார்கள். ஆனால் இதில் கடுகளவு கூட உண்மை கிடையாது. கர்மா, வினைப்பிறவி, பிறவினை என்பதில் 3 வகையான அமைப்பு உள்ளது. சங்கீத கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. இந்த நம் முந்தைய பிறவிகளை மாணிக்க வாசகர் தம் திருவாசகத்தில் பிறவிகளை வரிசைப்படுத்தியுள்ளார். அதில் அவர் புல்லாகி, பூடாய், புழுவாகி, மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல் அசுரராகி, முனிவராய், தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்று சொல்கிறார். இன்னொரு இடத்திலே, மானிடப் பிறப்பினுள் மாதா உதிரத்து ஈனமில் கிருமி செலுவினில் பிழைத்தும் ஒருமதி தான்றியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவில் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னில் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேருருள் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்வு பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரடை பிழைத்தும் என்று நம்முடைய இந்த பிறவிகளை அவர் வரிசைப்படுத்தியுள்ளார். ஆகையால் நம்முடைய மொத்த பிறவிகள் என்ன, அதில் இந்த பிறவி நமக்கு என்ன செய்யும் என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். 3 விதமான கர்மாக்களிலே சங்கீத கர்மா என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய முந்தைய பல்வேறு பிறவிகளில் நல்வினை தீவினைகள் சம்பந்தமான அது ஒரு தொகுப்பாகும். நாம் அனுபவிப்பதற்கு இறைவன் நமக்கு கூட்டுவிக்கிறான். இந்த வினைப்பிறவி கர்மா தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே அதன் வேலையை செய்ய தொடங்குகிறது. பிராரப்த கர்மா பொதுவாக எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் என்றால், சொல்லும் பொழுதே அதெல்லாம் அவனுடைய பிராரப்தம் போல நடக்கும், அவன் வாங்கி வந்த வரம். இந்த பிராரப்தம்தான் நாம் இந்த மானிட பிறவியில் அனுபவித்து வரும் விஷயங்கள். அது யோகமாக இருந்தாலும் துரதிர்ஷ்டமாக இருந்தாலும் செல்வம், செல்வாக்கு, எல்லாம் கஷ்டம், வறுமை, அவமானம், நோய் நொடி என்றாலும் எல்லாமே பிராரப்த கர்மா என்ற பெயரில் தான் சொல்லப்படுகிறது. இதைத்தான் நாம் வரும்போது கொண்டு வருகிறோம். யாரும் வெறும் கையுடன் வருவதில்லை. அதிலேயே இன்னொன்று ஆகாமிய கர்மா. இது ஒரு முக்கியமான விஷயம். இதுதான் மிகவும் முக்கியமானது. நன்மை தீமைகளை பகிர்ந்து பார்க்கக்கூடிய இந்த மானிட பிறப்பில் நாம் செய்கின்ற அனைத்து செயல்களையும், அதாவது நன்மை, தீமை, பாவம், புண்ணியம், பொறாமை, துரோகம், மனத்தாலும் வாக்காலும் செய்கையாலும் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த பிறவியில் நாம் சேமித்து வைக்கும் கர்மவினை. அதுதான் ஆகாமிய கர்மா. இந்த வினைப்பயனை நாம் மரணமடைந்து இந்த பூமியை விட்டு செல்லும் போது எடுத்து செல்கிறோம். ஆக வரும்போதும் ஒரு கர்மவினையை கொண்டு வருகிறோம், போகும்போதும் வேறொரு கர்மவினையை கொண்டு செல்கிறோம்.
தற்போது இது ஜாதகத்தில் எப்படி வேலை செய்கிறது, ஜாதகத்தில் கர்மா, வினை, ஊழ்வினை என்ன என்பதை லக்னம், லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி ஆகிய ஸ்தானங்களையும் ஸ்தானாதிபதிகளையும் கொண்டு அறிந்து கொள்ளலாம். குறிப்பாக 1, 5, 9 என்ற சூஸ்திரப்படி 1, 5, 9 குறைவர்கள் பாபி சுவரானாலும் விஞ்சி பலன் தருவார்கள் என்பது சாஸ்திரம். ராகு கேது இருக்கும் அமைப்பு, நிலை, யோக அவயோகங்களை வைத்து கர்ம பலன்களை அறியலாம். கர்மகாரகன் சனி பகவானை ஆதிபத்தியம் இருக்கும் நிலை, யோகாம்சம் வைத்து தெரிந்து கொள்ளலாம். எது எப்படி இருக்கிறதோ ஜாதகத்தில் தொடர்ச்சியாக யோக பாக்கிய அம்ச திசைகள் வருவதை வைத்து கணிக்கலாம். கடைசியாக அயன சயன போக பாக்கியஸ்தானமான 12ஆம் இடம், இதன் அதிபதி. இதை வைத்து பூர்வ புண்ணியத்தை அறியலாம். இது மோட்சஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் கேது இருந்தால் சிறப்பு என்று சாஸ்திரம் சொல்கிறது. ஆகையால் இதை நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். இதுவே அந்த ஜாதகனுக்கு கடைசி பிறவி என்று எடுத்துக்கொள்ளலாம். காரணம், கேது ஞான மோட்சக்காரகன் என்பதால் கர்ம வினைகளை வேறொருக்கும் சக்தி படைத்த கிரகம். கேது ஞானத்தின் பொக்கிஷம். தியானம், தவம், மந்திர சித்தி, ஆசாரியான், ஆன்மீகவாதி, மருத்துவ கிரகம், இசைஞானி, இன்னும் பல அதிகாரம் உள்ள கிரகம். சிற்றின்பத்தை நுகர வைத்து பேரின்ப வாசலை திறக்கும் ஞான மூர்த்தி. கேது ஜாதகத்தில் நல்ல யோகத்தில் இருந்தால் இந்த பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு நமக்கு ஞான குருவாக இருந்து வழிகாட்டுவார். நன்றி, வணக்கம்.